எனது தாயின் தந்தையான கங்காநாராயண் தத் எனது தாயை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கும் முன் எனது தந்தையின் திறமைகளை நன்கு சோதித்து அவரது அறிவுத்திறனைப் பற்றி திருப்தி அடைந்த பிறகே சம்மதித்தார் என்று கூறப்படுகிறது. எனது தாய் அவரது மூத்த மகள் ஆவார். அவரது இளைய சகோதரிகளுக்கு அடுத்தடுத்து மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியான மறைந்த பரதா சி. மித்ரா சி. எஸ். பனாரஸ் நகரத்தின் திரு. உபேந்திர நாத் போஸ், சார்பு நீதிபதியான மறைந்த சந்திர நாத் கோஷ் மற்றும் கல்கத்தாவின் மறைந்த ராவ் பகதூர் சுனி லால் போஸின் தம்பியான மறைந்த டாக்டர் ஜே. என். போஸ் ஆகியோருடன் திருமணம் நடைபெற்றது. குடும்ப மரபியல் அடிப்படையில் பார்த்தால் எனது தந்தையின் வழியில் பெரிய குடும்பங்கள் இருப்பது வழக்கத்திற்கு மாறான ஒன்று என்பது சுவாரஸ்யமான செய்தியாகும். ஆனால் எனது தாயின் வழியில் அதற்கு நேர்மாறான நிலை இருந்தது. எனது தாய் வழி தாத்தாவிற்கு 9 மகன்களும் 6 மகள்களும் இருந்தனர். அவரது குழந்தைகளில் எனது தாயார் உட்பட மகள்களுக்கே பெரும்பாலும் பெரிய குடும்பங்கள் அமைந்தன, மகன்களுக்கு அல்ல. எனது பெற்றோருக்கு 8 மகன்களும் 6 மகள்களும் பிறந்தனர். அதில் 9 பேர், 7 மகன்கள், 2 மகள்கள் இன்றும் உயிருடன் உள்ளனர். எனது உடன் பிறந்தவர்களில் சிலருக்கு, ஆனால் பெரும்பாலானோருக்கு அல்ல, 8 அல்லது 9 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் சகோதரர்களை விட சகோதரிகளுக்கே அதிக குழந்தைகள் பிறந்தன என்று உறுதியாகச் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் அதிக குழந்தைகள் பிறக்கும் மரபணு எந்த பாலினத்திற்கு அதிகம் தொடர்கிறது என்பதை அறிவது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாகும். ஒருவேளை மரபியல் வல்லுநர்கள் இதற்கு பதிலளிக்கக்கூடும். இது எனது குடும்பத்தின் மற்றும் எனது ஆரம்பகால வாழ்க்கையின் கதை. ஆனால் நான் வளர்ந்த அந்த காலகட்டம் வெறும் குடும்ப விவகாரங்களை மட்டும் கொண்டதல்ல. அது இந்திய சமூகம் மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நேரம். பிரிட்டிஷாரின் ஆட்சி இந்தியாவில் ஆழமாக வேரூன்றிய அந்த நாட்களில் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? எனது தலைமுறைக்கு முந்தைய இந்தியா எப்படி இருந்தது? வாருங்கள், அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.